என்னங்க சினிமாவில் அவ்வளவு சம்பாரிச்சிருப்பீங்க, என்ன சார் நீங்க போய் இங்க டீ குடிக்க போனவே கேட்குறாங்க, நான் விற்க போனா சும்மா இருப்பாங்களா? ஒரு கான்செப்டை காமெடி மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கருத்து வச்சு சொல்லணும். கருத்து வச்சு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிடையாது. கருத்து சொல்லணும்னா ஒரு ஹீரோயிசம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு காமெடின்னு கருத்து சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஒரு வேளை இந்த ஜர்க்கு கொடுத்தனா முதல் நாள் சிரிப்பாங்க, செகண்ட் டே நல்லா பண்ணுவார், என் தேர்ட் இவன் திட்டிடுவாங்க. ப்ரெசென்ட்டில் எடுக்கணும்னா அதில் பொலிட்டிக்கல் வரக்கூடாது, தனி மனித தாக்கத்தில் வரக்கூடாது, அதே நேரத்தில் மெசேஜையும் கன்வே பண்ணணுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரே கேக்கு மேலே வந்து சாக்லேட் க்ரீமு, ஒரு நாள் வெண்ணிலா க்ரீம் போட்டு மேலே அது டிசைன் பண்ணும்போது வேறு மாதிரி தெரியும், ஆனால் கேக்கு ஒன்று தான். அந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அந்த கவுண்டமணி செந்தில் சார் சேர்ந்தே நிறைய பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க தனியாக பண்ணாங்க. இப்போ நாங்கள் வரும்போதே கொஞ்சம் தனியாக பண்ண வேண்டிய நிலைமை வந்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சினிமா தான் உங்களோட லைஃப் அப்படின்றத வந்து எந்த தருணத்தில் நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். சினிமாவில் வரணும் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. சினிமா தான் என் லைஃப்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேறு எந்த வேலைக்கும் போக முடியல. கொஞ்சம் ஃபெமிலியர் கிடச்ச உடனே தான் நினச்சேன் இனிமேல் நம்ம லைஃப் வந்து சினிமா மட்டும்தான். ஏன்னா இதை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடச்சிட்ட அப்புறம் நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு டிவிக்கு போகலாம், இது முன்னாடி என்ன சொல்லுவாங்க, வண்டி வலிச்சு கூட போழிச்சிக்கலாம், ஊட்டத்துக்கு. இனிமேல் ரெண்டுமே நான் செய்ய முடியாது. என்னங்க சினிமாவில் அவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க, என்ன சார் நீங்கள் போய் இங்கே டீ குடிக்க போனவே கேட்குறாங்க, நான் விற்க போனால் சும்மா இருப்பாங்களா? அந்த தருணம் தான் நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி வரும்போது தான் இனிமேல் நமக்கு வாழ்க்கை சினிமா தான், இதை தாண்டி எதுவும் போக முடியாதுன்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே வந்தோம். தாண்டி போகலாம் எப்படின்னா, இந்த சினிமாவில் நீங்கள் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு செட்டில் ஆகலாம். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, இல்லை இனிமேல் வாழ்க்கை சினிமா தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்ச தருணம் நான் ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும் போது தான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி சினிமாவில் வந்து நடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு. அண்ட் இந்த காமெடி அப்படின்றது வந்து எப்படி உங்களால் இவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியுது? ஆக்சுவலி ஈஸியாக இருக்கா இல்லை அதுலேயும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கா சார்? இல்லை, காமெடி சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்றவாங்க. காமெடின்றது ரொம்ப சீரியஸான விஷயம். அது கஷ்டம்தான். எனக்கு கஷ்டமாக தெரியலன்றதுக்கு காரணம் என்னென்னா, நான் 10ஓட 11 இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தேன். காமெடி பண்ணணும் தான் வந்தேன். அப்போ காமெடியன் நிறைய பேர் இருந்தாங்க. மிமிக்ரி பண்ணணுன்னு வந்தேன், மிமிக்ரியில் நிறைய பேர் வந்துட்டாங்க. இல்லை யூனிக்காக ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்ம நிற்க முடியும் மார்க்கெட்டில், அதாவது தட் மீன்ஸ் நம்மளை அடையாளப்படுத்திக்க முடியுன்றதுக்காக மெனக்கெட்டு செய்ய வேண்டியதாக இருந்தது. என்ன மெனக்கெட்டுன்னா, நான் ஸ்கிரிப்டே பண்ணதில்லை, நானும் என் பார்ட்னரும் இது வரைக்கும் எழுதுனதே கிடையாது. நம்ம வசந்த் டிவி கூட பண்ணியிருக்கோம். நான் எழுதுனது இது வரைக்கும் ஒரு லைன் கூட எழுதுனது கிடையாது. எனக்கும் என் நண்பருக்கு இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போகும். அப்போ என்னென்னா, ஸ்கிரிப்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 2050 என்ன நடக்கும் எடுத்தாலும் பார்க்க மாட்டாங்க, அது நம்மளுடைய இதுக்கு செட் ஆகாது. 1980 இல்லை 69 என்ன நடந்ததுனால அதெல்லாம் முடிஞ்சதுன்றவாங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் கரண்ட்டில் இருக்க வேணும். அந்த கரண்ட்டில் இருக்கிறது என்ன பிரச்சனைன்னா, தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது, டபுள் மீனிங் இருக்கக்கூடாது, வல்கராக இருக்கக்கூடாது. இந்த 3 மண்ணால் நம்மளால் ஃபெமிலியர் ஆக முடியும். ஏன்னா யங்ஸ்டர்லாம் பார்ப்பாங்கன்றது. அப்போ யோசிக்கும் போது அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், அதையே கான்செப்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ எனக்கு கஷ்டம் என்னென்னா, ஒரு கான்செப்டை காமெடி மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கருத்து வச்சு சொல்லணும். கருத்து வச்சு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிடையாது. கருத்து சொல்லணும்னா ஒரு ஹீரோயிசம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு காமெடின்னு கருத்து சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஜோனரில் உள்ளே வரும்போது ரொம்ப பிரச்சனை. என்னையே என் பார்ட்னரே நிறுத்திட்டு இருக்கான், நமக்கு ஏன்டா இந்த வேலை, டே போய் காமெடி பண்ணிட்டு போவோம், நீ ஏதோ கருத்து எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சு அப்படின்வான். இல்லைடா நம்ம யூனிக்காக தெரியணுன்றதுக்காக என் பார்ட்னர்கிட்டயே நான் சண்டை போட்டு தான் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதை உள்ளே போயிட்டு கருத்தெல்லாம் சொல்லும் போது இவன் காமெடி பண்ணலாம் கருத்து சொல்லுவான்ற ஒரு விஷயம் வந்த உடனே அதில் நான் ட்ராவல் பண்ண நல்லா இருந்தது. கஷ்டமாக இருந்தது. இப்போ அதை விட எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா, இப்போ காமெடி மட்டும் பண்ண கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது கருத்து சொல்லுவீங்களே, வேறு காமெடி மட்டும் பண்ணியிருக்கீங்கன்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் சொல்லுவாங்கள்ல சீரியஸான விஷயம், காமெடி சீரியஸ் பிஸ்னஸ்னா மாதிரி. எனக்கு காமெடின்றது இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு வருது. ரொம்ப கேஷுவலாக எடுத்தது இப்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஓகே, மேபி அது எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சில விஷயம் ஆல்ரெடி மைண்டில் இருக்கும். நிறைய இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா மேபி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டதுனால இப்போ அப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எஸ், அதுதான் உண்மை. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து இருக்கிற ஸ்டஃப்பு எல்லாமே கொடுத்துட்ட அப்புறம் புதுசாக என்ன கொடுப்பீங்க, அப்போ யாருக்குமே பார்க்க தோணாது. இப்போ நான் ஒரு வேளை இந்த ஜர்க்கு கொடுத்தனா முதல் நாள் சிரிப்பாங்க, செகண்ட் டே நல்லா பண்ணுவார், என் தேர்ட் இவன் திட்டிடுவாங்க.
நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அதையே நான் பண்ணாமல் வேற ஒன்று பண்ணேன்னா எனக்கு வரணும் அது. அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட் எடுக்கும்போது இந்த கான்செப்ட் உள்ள என்ன பண்ணலாம், இன்னும் இதை வந்து ஒரு மோல்டு பண்ணி என்ன கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வச்சா மட்டும்தான் முடியும். அதுதான் இப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை எடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துரும். ப்ரெசென்ட்டில் எடுக்கணும்னா அதில் பொலிட்டிக்கல் வரக்கூடாது, தனி மனித தாக்கத்தில் வரக்கூடாது, அதே நேரத்தில் மெசேஜையும் கன்வே பண்ணுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரே கேக்கு மேலே வந்து சாக்லேட் க்ரீமு, ஒரு நாள் வெண்ணிலா க்ரீம் போட்டு மேலே அது டிசைன் பண்ணும்போது வேறு மாதிரி தெரியும். ஆனால் கேக்கு ஒன்று தான். அந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல வந்து 2 கொஸ்டின் எனக்கு இருக்கு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்டா சொல்லணும்னா உங்க பார்ட்னரை பத்தி. நீங்க சொன்ன பார்ட்னர் ஆப்வியஸ்லி அது முல்லை கோதண்டம் என்ற காம்பினேஷன் பத்தி தான் நீங்க பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த காம்பினேஷன் வந்து சீரியஸாவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆன ஒரு காம்பினேஷன், பயங்கரமா பேசப்பட்ட ஒரு காம்பினேஷன். இது வந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, கவுண்டமணி செந்தில் சார் அளவுக்கு இது பயங்கரமா ஹிட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்க நிறைய பேருக்கு பப்ளிக்கா பார்க்கும்போது இருந்திருக்கு. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? நீங்க இப்போ எந்த லெவல்ல ரீச் பண்ணிருக்கீங்க? இதை எடுத்துட்டு போவீங்களா இந்த காம்பினேஷன்ல அப்படின்றத பத்தி 100% வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் எது போட்டாலும் நெக்ஸ்ட் கவுண்டமணி செந்தில் சார் அப்படின்வாங்க. ஒரு லெஜெண்ட் கம்பேர் பண்ணி சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சி. சார் நம்ம இந்த இடத்த அடையணுன்ற எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஆசை. அது நிறைவேறுமா தெரியாதுன்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும். டிவி ஷோஸு, ஈவெண்ட்ஸு இன்னும் போயிட்டுருக்கோம். யூடியூப்லேயும் சரி, மூவிலையும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். அட் ப்ரெசண்ட் என்ன ஆகிப்போச்சுன்னா, படங்களில் சில கேரக்டர் சிங்கிளாக வந்துடுது. அப்போ புகுத்த முடியாதுன்னு டேரக்டர் சொல்லுவாங்க. இப்போ நானும் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணும்போது என்னென்னா, ஒரு மாமியார் கேரக்டர்னா அவங்க தான் தேவைப்படும். அதுக்காக மருமகள் ஒருத்தர் இருக்காங்க ஃப்ரெண்டுன்னு உள்ளெல்லாம் போட முடியாது. அப்படி வரும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ பல படங்களில் முல்லை தனியாகவும் நான் தனியாகவும் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்னென்னா, அந்த கவுண்டமணி செந்தில் சார் சேர்ந்தே நிறைய பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தனியாக பண்ணாங்க. இப்போ நாங்கள் வரும்போதே கொஞ்சம் தனியாக பண்ண வேண்டிய நிலைமை வந்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்படியே பிரித்து வச்சுருவாங்களோன்ட்டு. பட் அது அவங்க நிர்பந்தம், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேரக்டருக்கு இது முல்லை கரெக்டாக இருப்பார், இந்த கேரக்டருக்கு கோதனம் கரெக்டாக இருப்பார். சில படங்கள் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம், சில படங்கள் தனித்தனியாக தான் இப்போ வந்துட்டுருக்கு. அதையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட்டு எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, அவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த இடத்த நம்ம நிரப்ப மாட்டோமா? அது வந்து ஒரு பெரிய இடம். ஏன்னா கவுண்டமணி செந்தில் சாருடைய காமெடியை எந்த காலகட்டத்திலையும் எல்லா வயதினரும் பார்ப்பாங்க. அது ஒரு ப்ளஸ். அந்த இடம்ன்றது வந்து சாதாரண இடமே இல்லை. அது நமக்கான ஒரு இடமா எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அடுத்த கவுண்டமணி செந்திலா இவங்க வருவாங்கன்னும் போது வாழ்க்கையில் அந்த இடத்த தொற்ற மாட்டோமான்ற எண்ணம் இது நாள் வரைக்கும் ஓடுது. நல்லவங்களுடைய பிளஸ்ஸிங் வரும்ன்ற நம்பிக்கையோடு தான் இருக்கோம் இது நாள் வரைக்கும். நாங்கள் ஒத்துமையாக தான் பண்ணிகிட்ருக்கோம். சிலர்லாம் நாங்கள் ஒருவேளை பிரிஞ்சிட்டோம் கூட நினைக்கிறது உண்டு.